இந்த மாதம் ஆண்டவர் தாமே நம்மோடும் நம் சபையோடும் பேச விரும்புகிற ஒரு வார்த்தை சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் 12வது வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவே, இன்றைக்கே தருவே என்று கர்த்தர் வாக்களிக்கிறார். சத்தமா கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த தீர்க்கதரிசி இந்த வார்த்தையை சொல்லப்பட்ட சம்பவத்தை நாம் சற்று அறிந்து கொள்ள வேண்டும். யூதேயா ஜனம் சிறையிருப்புக்கு போன பின்பு பாபிலோன் தேசத்திலே அவர்கள் சுமார் 70 ஆண்டுகள் சிறையிருப்பிலே கஷ்டப்பட்டார்கள். இஸ்ரவேல் தேசம் முற்றிலும் அழிக்கப்பட்ட நிலைமையில், எல்லாம் அது அழிந்து போகக்கூடிய நிலைமையில், ஒன்றுமில்லாத நிலைமையில் இருந்தது. சிறையிருப்பில் மீதினவர்கள் சிலர் இருந்தார்கள். சிறையிருப்பு முடிந்து சகல ஜனங்கள் திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். அலங்கம் கட்டப்படுகிறது, ஆலயம் கட்டப்படுகிறது. அப்படிப்பட்ட சூழலில் இந்த சகரியா தீர்க்கதரிசி சகல ஜனங்களை உற்சாகப்படுத்துகிறார். சிறையிருப்பில் இருந்த ஜனம், அடிமைப்பட்ட ஜனம், ஒடுக்கப்பட்ட ஜனம், எல்லாம் குறைவுள்ள ஒரு ஜனம், ஒன்றும் நன்மை என்று சொல்ல ஒன்றுமே இல்லாத ஜனம், அப்படிப்பட்டவர்கள் சிதறுண்டு போனவர்கள், தேசத்தை விட்டு இடத்தை விட்டு சிதறுண்டு போன ஜனங்களின் நடுவே இந்த தீர்க்கதரிசனமான வார்த்தையை சொல்லுகிறார். நம்பிக்கையுடைய சிறைகளே, நீங்கள் அரணுக்கு திரும்புங்கள், உங்களுக்கு கர்த்தர் இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று வாக்களிக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. இந்த வசனத்திலே 3 பகுதிகள் உண்டு. முதலாவது ஒரு பகுதி அந்த யூதேயா ஜனத்தின் தன்மை, அவர்களுடைய நிலைமையை பாருங்கள். அவர்கள் நம்பிக்கையுடைய சிறைகளாய் இருந்தார்கள். அவர்கள் சிறைப்பட்டவர்கள் தான், சிதறுண்டு போனவர்கள் தான். ஆனாலும் அவர்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருந்தது. அவர்களுக்குள்ளே அவர்கள் வாழ்வு துளிர்க்கும் என்ற நம்பிக்கை இருந்தது. முதலாவது இந்த காலை நேரத்திலே ஆண்டவர் உங்களிடத்தில் பேச விரும்புகிற ஒரு காரியம், அன்பு மகனே மகளே, நீ நம்பிக்கையுடைய சிறைகளாய் இருக்க வேண்டும். ஒருவேளை உங்கள் வாழ்வு இந்த ஜனத்தை போல இழந்து போன வாழ்வாய் இருக்கலாம், குறைவுள்ள வாழ்வாய் இருக்கலாம், நன்மை ஏதும் சொல்வதற்கு ஒன்றுமில்லாத வாழ்வாய் இருக்கலாம், கண்ணீரோடு இருக்கலாம், ஆசீர்வாதத்தை காணாத நாட்கள் போல இருக்கலாம், எல்லாம் ஒடுக்கப்பட்ட நிலைமையும் நொறுக்கப்பட்ட நிலைமையுமாய் இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு எதிர்பார்ப்பு, நீங்கள் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். வாழ்க்கையை குறித்த நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவன் ஒருவர் எனக்காக இருக்கிறார், எந்த நிலைமையிலிருந்தும் என்னை மீண்டும் துளிர்விட செய்ய அவர் வல்லவர் என்ற நம்பிக்கை நமக்கு வேண்டும். எத்தனை பேரை கூட சேர்ந்து ஆமோதித்து விசுவாசிக்கிறீர்கள்? அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது? இந்த மாதமும் என் தேவன் என்னை கைவிட மாட்டார். இந்த மாதமும் என் தேவன் என்னை வழிநடத்துவார். என் படிப்பு, என் வேலை, என் குடும்பம், என் தொழில், எங்கள் ஊழியங்கள், சபைகள் எல்லாவற்றிலும் நீரே எனக்கு நம்பிக்கையான தேவன். அல்லேலூயா. சில நேரங்களிலே பார்க்கும்போது அப்படி சொல்ல தோணாது. அன்றைக்கு சிறைப்பட்ட ஜனங்களுக்கு பார்க்கும்போது அவர்கள் வாழ்வு நலமாய் மாறினது என்று தெரியவில்லை, உள்ளத்தில் நம்பிக்கை மட்டும் இருந்தது. இந்த காலை நேரத்தில் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஒருவேளை உங்களுக்கு நன்மை என்று பார்ப்பதற்கு இல்லாது இருக்கலாம், உங்கள் குடும்பத்துக்குள் இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்குள் இல்லாமல் இருக்கலாம், நன்மையை நீங்கள் பார்க்காதது போல இருக்கலாம். ஆனால் விசுவாசியுங்கள், நம்பிக்கையோடு இருங்கள். என் தேவன் நிச்சயமாய் இந்த காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுவார். இந்த போராட்டம் மாறும், இந்த பிரச்சனை மாறும், இந்த நிலைமை மாறும். நான் இன்னும் அவரை நம்பிக்கொண்டே இருப்பேன். அப்போஸ்தலர் பவுல் அழகாய் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து அவர் சந்தித்த பாடுகளின் நடுவே அவருக்கு இருந்த நம்பிக்கையை குறித்து அழகாய் சொல்லுகிறார். நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து, ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. பாருங்கள், இவர் சந்தித்த போராட்டத்தை. பிழைப்போம் என்கிற நம்பிக்கையே இல்லை, அதிகமான பாரம் உண்டாயிற்று. சில நேரங்களிலே நாங்கள் எப்படி வாழ போகிறோம், எப்படி பிழைக்க போகிறோம், எப்படி நாங்கள் எதிர்காலத்தை சந்திக்க போகிறோம், நான் என்ன செய்வேன் என்ற கலக்கத்தோடு இருக்கிறீர்களா? அப்போஸ்தலர் பவுலும் ஊழிய பாதையில் அவர் சந்தித்த உபத்திரவங்கள், பாடுகள் அப்படிப்பட்டதாகவே இருந்தது. ஆனாலும் பாருங்கள், அவர் சொல்லுகிற வார்த்தை, நாங்கள்
எங்கள் மேல் நம்பிக்கையாய் இராமல், 9ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாய் இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தில் நின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நான் உண்மையே நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே, நான் உண்மையே நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. எந்த காரியத்திலாவது நீங்கள் போராட்டத்தோடு ஒரு சிறைப்பட்ட ஜனங்கள் போல் இருக்கிறீர்களா? நீங்கள் நம்பிக்கையுடையவர்களா இருங்கள், கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். இஸ்ரவேல் ஜனத்தின் தன்மை அப்படித்தான் இருந்தது, நிலைமை அப்படித்தான் இருந்தது. அவர்கள் சிறைப்பட்டவர்கள், சிதறண்டு போனவர்கள், ஆனால் நம்பிக்கையுள்ளவர்களா இருந்தார்கள். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது அதுவே, நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அருகாமையில் இருக்கிறவர்களை பார்த்து சொல்லுங்கள், உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. சொல்லலாமா? உன் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியம் பாருங்கள், இந்த ஜனத்தின் தன்மை நம்பிக்கையுடைய சிறைகள். இரண்டாவது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை என்ன? வேதம் சொல்கிறது அதே வசனத்திலே, சகரியா 9:12, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். சத்தமா எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், அரணுக்கு திரும்புங்கள். அவர்கள் சிறைப்பட்டவர்கள், சிதறண்டு போனவர்கள், அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அவர்கள் வேலை அடைக்கப்படவில்லை, அவர்கள் நன்மை பெறவில்லை. ஆனால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை, நீங்கள் அரணுக்கு திரும்புங்கள், தேவ வீட்டுக்கு திரும்புங்கள், தேவன் வைத்த உங்கள் ஸ்தலத்துக்கு திரும்புங்கள், கர்த்தர் உங்களுக்காக கொடுத்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்துக்கு திரும்புங்கள். இதுவே உங்களுக்கு அரண். கர்த்தரிடத்துக்கு திரும்புங்கள், இதுவே உங்களுக்கு அரண். அரண் என்றால் பெரிய பாதுகாப்பு, அரண் என்றால் அது பெரிய அடைக்கலம், அரண் என்றால் அதுவே நமக்கு எல்லாம் தரக்கூடிய. பாருங்கள், இவர்கள் அடிமைப்பட்டவர்கள், துன்பத்தையும் யுத்தங்களையும் சண்டைகளையும் ஒடுக்கங்களையும் கண்டவர்கள், இவர்களுக்கு சுதந்திரமே இல்லை. ஆனால் இப்போது கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் அரணுக்குள் வாருங்கள், பாதுகாப்புக்குள் வாருங்கள், தேவ அடைக்கலத்துக்குள் வாருங்கள் என்ற கட்டளை கொடுக்கிறார். அன்பானவர்களே, உங்களுக்கும் எனக்கும் அரணானவர் நம் தேவன் ஒருவரே. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் கர்த்தருக்குள் வந்து, கர்த்தருடைய அடைக்கலத்துக்குள் வந்து நான் சுகமாய் இருப்பேன். அவர் என்னோடு இருக்கிறபடியா நான் சுகமாய் இருப்பேன். உன்னதமானவருடைய மறைவு என்மேல் இருக்கிறபடியா நான் சுகமாய் இருப்பேன். சர்வ வல்லவரின் நிழல் என்மேல் இருக்கிறபடியா நான் சுகமாய் இருப்பேன். பகலில் பறக்கிற அம்புக்கு பயப்பட மாட்டேன், இருளில் நடமாடுகிற கொள்ளை நோய்க்கு நான் பயப்பட மாட்டேன், மத்தியானத்தில் பாலாக்குகிற சங்காரத்துக்கு நான் பயப்பட மாட்டேன். நீரின் கோட்டை, நீரின் அடைக்கலம், நீரின் கேடகம் என்று உண்மையே நான் உயர்த்தி கொண்டிருப்பேன். எத்தனை பேர் அப்படி ஆமென் என்று சொல்ல முடியும்? அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை, அரணுக்கு திரும்புங்கள். அன்பானவர்களே, நீங்கள் கர்த்தரிடம் திரும்ப வேண்டும். உங்கள் நம்பிக்கை வாய்க்க வேண்டும் என்றால், நீங்கள் சிறைப்பட்ட நிலைமையிலிருந்து எழும்ப வேண்டும் என்றால், நீங்கள் தேவன் பக்கம் திரும்ப வேண்டும், தேவனோடு நெருங்க வேண்டும், தேவனோடு இணைந்து கொள்ள வேண்டும். அவரே நமக்கு அரணாய் இருக்கிறார். சாத்தானின் சதி திட்டங்கள் உங்கள் வாழ்வில் பலிக்காமல் போக நீங்கள் அரணுக்குள் இருக்க வேண்டும். சாத்தானின் சோதனைக்கும் கண்ணிக்கும் தப்பித்துக் கொள்ள நீங்கள் அரணுக்குள் வர வேண்டும். எல்லா தந்திரங்கள், உலக பிரகாரமான பொல்லாப்புகள், தீங்குகளுக்கு விலகிக் கொள்ள நீங்கள் அரணுக்குள் இருக்க வேண்டும். எல்லா புயல்களுக்கும், எல்லா போராட்டங்களுக்கும் தப்பித்துக் கொள்ள நீங்கள் அரணுக்குள் இருக்க வேண்டும். சற்று சிந்தித்து பாருங்கள், ஏதாவது ஒரு வெள்ளம் வந்தால் கூட நாம் அடைக்கலங்களை தேடுவோம், மறைவிடங்களை தேடுவோம். இந்த பூமியில் ஆண்டவரை போல அடைக்கலமானவர், மறைவிடமானவர், பாதுகாப்பின் தேவன் யாருமே இல்லை. உங்கள் வாழ்வு கர்த்தர் கரத்தில் இருப்பதாக, அதுவே எனக்கு அரண். பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறார், உன்னை என் உள்ள கையில் வரைந்து வைத்திருக்கிறேன், உங்களை தொடுகிறவன் என் உள்ள கண்மணியை தொடுகிறான். அப்படியானால் அன்பானவர்களே, நீங்கள் நானும் அரணாகிய தேவ கரத்தில் இருப்போமானால் ஒரு தீங்கும் நமக்கு நேரிடாது, ஒரு பொல்லாப்பும் நமக்கு நேரிடாது. சொல்லுங்க, வாதையின் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசமா சொல்ல முடியும்? இந்த மாதம் எல்லா வாதைகளுக்கும், எல்லா பொல்லாப்புகளுக்கும் இந்த தேவனின் குடும்பத்தை விலக்கி காப்பாராக. நாங்கள் கர்த்தருடைய அரணில் இருக்கிறோம், நாங்கள் அரணுக்கு திரும்புகிறோம், தேவன் கரத்துக்குள் இருக்கிறோம்.
விசுவாசிக்கிறவங்க சத்தமா அல்லேலூயா சொல்லலாமா? சங்கீதக்காரன் 28ஆம் சங்கீதம் 8வது வசனத்தில் இப்படியாக அழகாய் சொல்லுகிறார். 28ஆம் சங்கீதம் 8வது வசனத்தில் பார்க்கிறோம், கர்த்தர் அவர்களுடைய பலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவருக்கு அரணான அடைக்கலமானவர். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? சங்கீதம் 28ஆம் சங்கீதம் 8வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் அவர்களுடைய பலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவருக்கு அரணான அடைக்கலம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இயேசு எனக்கு அரணான அடைக்கலம். எல்லாரும் சொல்லுவாங்க, இயேசு எனக்கு அரணான அடைக்கலம். இந்த மாதம் நான் அரணுக்கு திரும்புவேன், கர்த்தரிடத்தில் திரும்புவேன், கர்த்தரோடு இருப்பேன், அவர் எனக்கு அரணா இருப்பார். ஹல்லேலூயா. கடைசி ஒரு காரியம் இந்த வசனத்துல பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த ஜனங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். முதலாவது பார்த்தோம், அது ஜனங்களுடைய தன்மை, அவர்கள் நம்பிக்கையுடைய சிறைகளாய் இருந்தார்கள். இரண்டாவது பார்த்தோம், அவர்களுக்கு தேவன் கொடுத்த கட்டளை அரணுக்கு திரும்புங்கள் என்று சொன்னார். மூன்றாவது ஒரு காரியம், அங்கே கர்த்தர் அவர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஹல்லேலூயா. அன்பானவர்கள், இங்க இருக்க ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்கிறார், உங்களுக்கு நான் இரட்டிப்பான நன்மையை தருவேன். நீங்கள் அரணுக்குள் இருக்கும் வரை உங்களுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதம் உண்டு. பாருங்கள், அரணுக்குள் அவர்களுக்கு எல்லா நன்மைகளையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். இரண்டாவது, அரணுக்குள் இருக்கும்போது எந்த தீங்கும் நேரிடாது, இரட்டிப்பான ஆசீர்வாதம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பூமிக்குரிய நிறைவு நமக்கு உண்டு, ஆவிக்குரிய சம்பூர்ணமும் உண்டு. இரட்டிப்பான ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளால் ஆண்டவர் உங்கள் எல்லாரையும் முன்குறைத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இரட்டிப்பான நன்மையை கர்த்தர் தருவார். ஒருவேளை இப்போ ஒடுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம், இப்போ ஒரு குறைவுபட்ட நிலைமையா தெரியலாம், இப்போ இழந்து போனது போல தெரியலாம். யோபுவின் முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமையை ஆசீர்வதிக்க வல்ல தேவன் ஒருவர் உண்டு என்பதை மறந்து விடாதிருங்கள். யோபுவுக்கு முன் கொடுத்ததை காட்டிலும் இரட்டிப்பாக கொடுக்க வல்லவராய் அவர் இருந்தார், போதுமானவராய் இருந்தார். என் தேவனுக்கு எல்லாம் லேசான காரியம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எங்க அப்பா என்ன ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சிட்டா எல்லாம் அவருக்கு லேசான காரியம். பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். எல்லாம் அவரிடத்திலிருந்து வந்தது, எல்லாம் அவருக்கென்றும் அவரை கொண்டும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவருடைய வல்லமை பெரிதாய் இருக்கிறது. அவர் கரத்தினால் எல்லாம் ஆகும். எத்தனை பேருக்குள்ள அந்த விசுவாசம் இருக்கு? அப்பா மட்டும் என்னை ஆசீர்வதிச்சுட்டா போதும், என் வாழ்வு மாறிடும், என் குடும்பம் மாறிடும், என் பிள்ளைகள் மாறுவாங்க, எங்க சபை மாறும், இந்த தேசம் மாறும். அப்பாவோட ஆசீர்வாதம் மட்டும் இருந்துட்டா போதும், எங்கள் வாழ்வில் நன்மையான ஈவுகள், பூரணமான ஆசீர்வாதங்கள் பரலோக தேவனிடத்தில் இருந்து எங்களுக்காக இறங்கி வரும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இந்த காலையில் உங்களை உற்சாகப்படுத்துகிற ஆண்டவர் உங்களுக்கு இரட்டிப்பான நன்மைகளை கொடுப்பாராக, இழந்து போன நன்மைகளை கொடுப்பாராக. கர்த்தர் உங்களுக்கு என முன்குறித்த நன்மைகளை கொடுப்பாராக. ஆவிக்குரிய சம்பூரணங்களால் உங்களை நிறைப்பாராக. பூமிக்குரிய நன்மைகளால் தேவன் உங்களை திருப்திப்படுத்துவாராக. அரணுக்குள் இருக்கும் வரை உங்களுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதம் உண்டு. தேவனுக்குள் இருக்கும் வரை, தேவ கரத்துக்குள் இருக்கும் வரை, தேவ பிரசன்னத்துக்குள் இருக்கும் வரை தேவன் உங்களை கைவிடவே மாட்டார். நீங்கள் சிறைப்பட்ட நிலைமையில் இருக்கலாம், ஆனால் நம்பிக்கையோடு இருக்கும்போது, அரணுக்குள் இருக்கும்போது உங்களுக்கும் எனக்கும் ஒரு வாக்குத்தத்தம் உண்டு. கர்த்தர் நன்மையானதையே தருவார். பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, இந்த மாதம் உங்களுக்கு நன்மையானதையே தருவார். சத்தமா சொல்லுங்க, நன்மையானதையே தருவார். நல்லது நடக்கும் சொல்லுங்க, நல்லது நடக்கும். ஆமென். உங்களுக்கு இந்த மாதம் கர்த்தர் நல்லதை செய்வார். அல்லேலூயா. அரணுக்குள் இருங்கள். ஆமென். அதுதான் முக்கியம். அரணுக்குள் இருங்கள். கர்த்தர் இரட்டிப்பான நன்மைகளை உங்களுக்கு தர வல்லவராய் இருக்கிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம்.